ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹெரால்ட் அண்ட் தி பர்பிள் கிரையான்னு ஒரு ஃபேண்டசி மூவியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு பெருசாக ஒன்லைனர்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசுல யாரெல்லாம் இந்த சக்கலக்க பூம் பூம்னு ஒரு சீரியல் பார்த்துருக்கீங்க, ஸோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக 90s கிட்ஸாக இருந்தால் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு மேஜிக் பென்சில் இருக்கும், அதை வச்சு பேப்பரில் வரைஞ்சா என்ன வரைகிறோமோ அது ரியலாகவே வந்துடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கிரையான் இருக்குது, அதை நம்ம எங்கே வரைஞ்சாலுமே அது ரியலாகவே வந்துடும். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம கதைக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு சின்ன பையன் இருந்தான், அவனுடைய பேர் வந்து ஹெரால்ட். அவனுக்கு அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கே போனாலுமே அவனுடைய பர்பிள் கிரையனை அவனுடைய கூடவே எடுத்துட்டு போவான். ஏன் தெரியுமா? அதை வச்சு வரைஞ்சா அது வந்து அப்படியே உண்மையாகவே வந்துடும். ஸோ ஒரு படகு வரைஞ்சா அது உண்மையான படகா மாறிடும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வரைஞ்சா அதுவும் உண்மையான சாப்பாடாக மாறிடும். ஏன், அவனுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸை அவனே வரைஞ்சிக்கிட்டான். ஒன்று வந்து மூஸ், அதான் அந்த மாநிலத்திலே பெருசாக இருக்கும்ல, ஸோ அந்த மூஸ் வரைஞ்சிக்கிட்டான். இன்னொன்று முள்ளம்பன்றி. ஸோ இப்படி 3 பேரும் சேர்ந்து அவனுடைய உலகத்தில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்களும் போச்சு, பெரிய பையனாவும் வளர்ந்துட்டான். ஆனால் அந்த டைம்ல தான் அவனுக்கு ஒரு வித்தியாசமான சந்தேகம் வந்துச்சு. நான் வந்து உங்க 2 பேர்த்தையும் வரைஞ்சேன், ஆனால் என்ன வரைஞ்சது யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க, அப்போ அந்த ஆத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் உன்னை வரைஞ்சேன் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல இந்த ஆத்தர் சொல்ல, நீங்களா, நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, பாக்குறதுக்கு ஒன்னே மாதிரி இருப்பேன், ஆனா ஓல்டு மேன் நான், அது போக நான் உண்மையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ உண்மையான உலகமா, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், நான் ஒரு நாள் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்னதும், சரி அந்த மாதிரி ஏதாவது டைம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஓல்டு மேனும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூங்க போக சொல்லிடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. ஸோ காலையில எந்திரிச்சதுமே ஓல்டு மேன் நீங்க எங்க இருக்கீங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கிறான். ஆனா ஓல்டு மேன் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. அதனால ஹீரோவுக்கு நம்ம ஓல்டு மேனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உலகம் ஃபுல்லுமே தேடிட்டு இருக்கிறான். ஆனா எங்கேயுமே ஓல்டு மேனை காணோம். அதனால ரொம்பவே வருத்தப்படும் போது நம்ம முள்ளம்பன்றி தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அவர் உண்மையான உலகத்துல இருப்பார்னு சொன்னார்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. வேகமா அவனுடைய அந்த கிரையான் எடுக்கிறான். அதுல ஒரு கதவு மாதிரி வரைஞ்சி ரியல் வேர்ல்டுன்ற மாதிரி எழுதிட்டு அதை அப்படியே ஓபன் பண்ணா பிரகாசமான லைட் அடிக்குது. ஸோ அதனால 2 பேருக்கிட்டையும் நீங்க இங்கே இருங்க, நான் உண்மையான உலகத்துல என்ன இருக்குன்ற மாதிரி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ண அப்படியே வெளிச்சமா மாறி டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து உண்மையான உலகத்துக்கு வந்துடுறான். ஸோ இங்க வந்ததுமே அவனால நம்ப முடியல. அவனுடைய கையெல்லாம் பார்க்கறான். நான் 2Dல இருந்தேன் இவ்வளவு நாள், இப்போ 3Dயா மாறிட்டு, இப்படிதான் அங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்களா, ரொம்பவே கிரியேட்டிவான மக்கள் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, இங்க இந்த மூசையும் அந்த முள்ளம்பன்றியும் காமிக்கிறாங்க. இந்த முள்ளம்பன்றிக்கு உள்ள போகணுன்ற மாதிரி ஆசையா இருக்குது. அதனால நம்மளும் உள்ள போகலாமான்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு ஹீரோ என்ன சொன்னான், உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னான்ல, இங்கே இருக்கலாம்னு போது எனக்காக நம்ம அதை எட்டியாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, இந்த மூசும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க டக்குன்னு முள்ளம்பன்றி அதோடைய ஒரு முள்ளை எடுத்து வேகமா இதோடைய பின்னாடி சொருகிட, அவ்வளவுதான் பறந்து போய் இந்த மூஸ் வந்து உள்ள விழுந்துட, முள்ளம்பன்றியும் உள்ள விழுந்துரும்னு பார்த்தா அது வந்து அந்த உலகத்திலே மாட்டிக்குது. நம்ம மூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பறந்து இந்த உலகத்துக்கு வந்துருது. ஆனா நம்ம உண்மையான உலகத்துக்கு வரும்போது அது மனிதனா மாறி அப்படியே கீழே விழ. ஸோ அதெல்லாம் நம்பவே முடியல. என்னது இது, எனக்கும் கை இருக்குது ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கண்ணாடி வந்து பார்த்தா என்னன்னா மனுஷனா மாறிட்டானா அப்படின்னு சந்தோஷத்துல எந்திரிச்சு, ஹீரோ எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா நம்மள வரைஞ்ச ஓல்டு மேன் வந்து இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஓல்டு மேன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேடி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஜாகிங் போயிட்டு இருப்பான். அவன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஓட பாக்குறான். ஆனா அவன் என்ன சொல்லிடுறானா, என்ன ட்ரெஸ்டா போட்டிருக்கிற, கேவலமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட. சோ இவனுக்கு அப்பதான் ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறான். சைட்ல இந்த ஃப்ரீயா ட்ரெஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்குள்ள போய் அவனுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸை வந்து மாத்திக்கிறான். மாத்திட்டு சைட்ல பார்த்தா ஒரு வயசானவர் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசித்துட்டு இருப்பாரு. இவர் தான் ஓல்டு மேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க அப்படியே ஓடி பார்க்க இடையில நம்ம மூஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஹெரால்ட் நான் தான் மூஸ், இங்க வந்து மனிதனா மாறிட்டேன் அப்படின்னதும் ஹீரோவுக்குமே நம்ப முடியல. என்னது மூஸ் இப்படி மாறிட்டியா, நான் ஓல்டு மேனை கண்டுபிடிச்சிட்டேன், அங்க உட்கார்ந்துருக்காரு பாரு அவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர்கிட்ட ஓடி போக, ஆனா அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஓடி வரதை பார்த்து பயந்து டக்குன்னு ஒரு கம்பு வச்சு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மூஸ் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இவர் நம்ம ஓல்டு மேன் இல்லப்பா, இந்த உலகம் மிக பெருசு இல்ல, அதனால இங்க ஒரு 20 ஓல்டு மேனாவது இருப்பாங்க, ஸோ நம்ம எப்படியாவது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இங்க இருந்து தேடுறதுக்கு நம்மளால நடந்து போக முடியாது அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவனுடைய கிரையான் எடுக்கிறான். ஏன் கவலைப்படுற, என்கிட்ட தான் இது இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சைக்கிள் ஒன்று வரைகிறான். இதை இங்க இருந்த வயசானவர் பார்த்து சாக்காகிறாரு. அதே சமயத்துல நம்ம முள்ளம்பன்றியை காமிச்சா அது எப்படியோ பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கதை ஓபன் பண்ணி அதுவும் இந்த உண்மையான உலகத்துக்குள்ள குதிச்சிருது. அப்படி குதிச்சதுமே அவ ஒரு பொண்ணா மாறி உள்ள விழுந்துடுறா. என்னது இது, எனக்கு கையெல்லாம் இருக்குது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சு பாக்குறா. அவளால எந்திரிச்சு நிக்க முடியுது. இங்க வந்தா மனுஷியா மாறிட்டோமோ அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஓல்டு
மேன் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப அதே ரோட்ல ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள இருக்காங்க இல்லையா, சோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் வந்து டெரி. பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் தான் ஹீரோயினுடைய பையன். அது போக ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோயின் தான் அவனுடைய பையனை பார்த்துட்டு இருக்கா. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவ வேலை பார்க்குற இடத்துல கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னுடைய பையனை விடணும், அதனாலதான் என்னால சீக்கிரம் வர முடியல, நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு பேசிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான். அந்த பஸ்கார டேய் நகர்ந்து போடான்ற மாதிரி ஆரன் அடிக்க நம்ம ஹீரோவுக்கும் ஓ இப்படிதான் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சி திரும்பவும் இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே வண்டி ஏத்திடுறாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பறந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா கீழே வந்து உங்களுக்கு எதுவும் அடிப்படல, நான் வேணுக்குனே பண்ணலன்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில இருந்தெல்லாம் ரத்தம்லாம் வருது. ஓ என்னது இது, என்னுடைய உள்ள இருந்தெல்லாம் ஏதோ வெளியில வருதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க அவளுடைய கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கும். உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய வண்டி பஞ்சர் ஆயிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, பஞ்சர் ஆயிட்டா உங்களுக்கு டயர் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு டயர் வந்து டிராப் பண்றான். இதை வந்து அந்த சின்ன பையன் பார்த்துட்டான். அவ்வளவுதான் செமையா சாக்காகிறான். சோ ஹீரோயின் வந்து இதை பார்த்திருக்க மாட்டாங்க. திரும்பி பார்த்ததும் டயர் இருக்கிறது தெரிஞ்சதுமே இங்க எப்படி இந்த டயர் வந்துச்சுன்னும் போது உங்களுக்கு இப்போ டயர் தேவைப்படுது இல்ல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, சோ ஹீரோயினுக்கும் தேவைப்படுது இல்லையா, அதனால அவங்க வாங்கி அதை வந்து மாட்டிடுறாங்க. அந்த டைம்ல அந்த சின்ன பையன் வந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த சின்ன பையனுடைய கழுத்துல எப்போதுமே ஒரு உசில் வந்து தொங்க விட்டுருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன விசில் இது அப்படின்னு கேட்கும்போது, இதுவா இது என்னுடைய பெட்ட நிமலை கூப்பிடுறதுக்கான ஒரு விசில், அது வந்து சிங்கம் கழுகு முதல்ல மூணுத்தையும் சேர்த்த ஒரு உயிரினம், இங்கதான் பக்கத்துல மறைஞ்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது அவனுடைய இமேஜினரி ஃப்ரெண்டு தான் அந்த உயிரினம் போல பெட்ட நிமலை அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் இங்க பக்கத்துல தான் நிக்குது, என்னால உணர முடியுது அப்படின்ற மாதிரி சின்ன பையன்ட்ட பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோனும் வந்துடுறாங்க. என்னுடைய பையன் இப்படிதான், ஆமா சரி உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனுடைய பேரை சொல்ல, இந்த மூஸும் அவனுடைய பேர் வந்து என்னுடைய பேரு மூஸ் அப்படின்னு சொல்ல, என்னது மூஸா இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க, சரி ஓகே நான் உங்களுக்கு தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு பதிலா உன்னை எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க நாங்க டிராப் பண்ணிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ கிட்ட சரிங்க உங்களை எங்க விடணும் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா ஓல்டு மேனோடைய ஹவுஸுக்கு பக்கத்துல விடணும் அப்படின்னதும், ஓல்டு மேனா அது என்ன உங்களுடைய அப்பாவா, சரி அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க இந்த உலகத்துக்கே புதுசு அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல, ஐயோ பைத்தியத்தை வண்டியில ஏத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரிங்க அப்போ நான் உங்களை அடுத்த பஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறேன், அங்க இருந்து நீங்க வந்து உங்க ஓல்டு மேன் ஹவுஸுக்கு போயிருங்க சரியா அப்படின்னதும் இந்த சின்ன பையன் இப்போ பேச ஆரம்பிக்கிறான். அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, ஸோ அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, ஸோ இன்னைக்கு அவங்கள நம்ம கூட தங்க வச்சுக்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே வேற வழி இல்ல, வா நம்ம வீட்டில் தான் ஒரு கராஜ் இருக்குல்ல அங்க தங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோயின். இதுதான் எங்களுடைய வீடு, ஸோ இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது, பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும் மாத்தணும் நிறைய இதை அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிற கராஜுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ இங்க தான் நீங்க இன்னைக்கு தங்க போறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நிறைய இந்த மியூசிக் நோட்ஸ் இருக்கிறத பாக்குறான். என்னது இது அப்படின்னு எடுக்கும்போது, இதுவா இது என்னுடைய பழைய காலத்து மெமரி, ஸோ நான் சின்ன வயசுல நிறைய மியூசிக்லாம் வாசிப்பேன், ஸோ அதுக்கான நோட்ஸ் தான் இது அப்படின்னதும், ஓ நீங்க மியூசிஷியனா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னதும், அப்படின்னா என்னதுன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற வேலை, சரி நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த கிரையான் இருக்குல்ல இதை வச்சு வரைகிறது தான் என்னுடைய வேலையே அப்படின்னதும், ஓ நீங்க ஆர்டிஸ்டா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு சைட்ல இந்த மூஸை பார்த்து நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னும் போது அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நான் ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே பண்ணுவேன், ஹீரோ கூடவே இருப்பேன்ற மாதிரி சொல்லிட, சரி ஓகே என்னமோ நான் கிளம்புறேன் நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஜன்னலே பார்த்து, ஓல்டு மேன் நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்களை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சைட்ல வந்து அந்த சின்ன பையனை பாக்குறான். ஸோ அவன் வந்து ஹீரோவை கூப்பிட, அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனுடைய ரூம்ல இருக்கிறான். அதுலயும் அந்த சின்ன பையன் நிறைய கற்பனையா நிறைய வரைஞ்சி வச்சிருப்பான், 2-3 அனிமலை வந்து சேர்த்து வரைஞ்சி வச்சிருந்திருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னதும், அம்மா உன்னுடைய அப்பா எங்கன்ற மாதிரி கேட்டதும், அப்பதான் நம்ம சின்ன பையன் சொல்றேன் இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ அன்னையில இருந்து என்னுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஸோ என்னுடைய ஆசையே என்னுடைய அம்மா வந்து எப்போதுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சின்ன பையனும் அப்படின்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், என்னுடைய அம்மா எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுடைய ஓல்டு மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் இந்த டீல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் ரொம்பவே தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க அப்போதை வந்து அந்த டயர் வரையும் போது நான் பார்த்தேன், அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுவா இந்த இருக்குது பாத்தியா கிரையான், ஸோ இதை வச்சு தான் நான் அதை வரைஞ்சேன், இதை வச்சு நம்ம என்ன வரைஞ்சாலுமே அது வந்து ரியலா வந்துடும் அப்படின்னதும் சின்ன பையன் சாக்காகி பார்த்துட்டு இருக்கிறான். நீ வேணா
வரைஞ்சு பாரு அப்படின்னு சின்ன பையன் கிட்ட கொடுக்க அவன் ஆல்ரெடி கற்பனை கதையா நிறைய வரைவான் இல்லையா, அதனால ஸ்பைடர் மாதிரி பறக்கிற ஒரு பூச்சை வந்து வரைஞ்சு வச்சிடறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாய்சனஸ் போல, அதனால அதை பார்த்து ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த முள்ளம்பன்றி ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே ரோல்ல நடந்து வந்துட்டு இருக்கிறா. ஹீரோடைய பேரை சொல்லி காத்தி ஹரோல்டு எங்க இருக்கிற அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது சைட்ல வந்து ஒரு வீட்டை பார்க்கறான். அந்த வீட்டுக்கு வெளியில பர்பிள் கலர்ல நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்திருக்கும். ஓ இங்க தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்துட்டு அப்படியே உள்ள போனா உள்ள நம்ம ஹீரோ இருந்த மாதிரி இல்ல, ஒரு கேக் தான் இருக்குது. உடனே அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டு ஓனர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். யாரா அது என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது, உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வருதுரா அப்படின்னதுமே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே ஏறி குதிச்சு ஓடும்போது அவ வந்து சிசிடிவில மாட்டின மாதிரி காமிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ காலையில கண் முழிக்கிறா. அதுவும் அவன் வரைஞ்சான் இல்லையா அந்த பூச்சி தான் வந்து நம்ம ஹீரோயினை எழுப்பி விடுது. என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு நேரா கீழே வந்தா கீழே வந்து நிறைய சாப்பாடு இருக்குது. என்னது இது இவ்வளவு சாப்பாடா, யார் இதை ரெடி பண்ணா அப்படின்னு சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன பையன் மூசுன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ இது உங்களுடைய வேலை தானா அப்படின்னதும் ஆமாங்க நான் தான் பண்ணேன், இன்னும் என்னால நிறைய பண்ண முடியும் அப்படின்னதும் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோயின் பார்த்து சாக்காகிட்டுறாங்க. இதை யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நான் தான் பண்ணேன், அதுவும் இந்த கிரையான் வச்சுதான் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து நம்புவாங்களா, ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஆல்ரெடி என்னுடைய பையன் நிறைய இமேஜினரி கேரக்டர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி நான் மேஜிக் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அவனுடைய மைண்டை குழப்பிடாதீங்க. ஸோ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் இப்போ கிளம்பி ஆகணும் வேலைக்கு, என்னுடைய பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். ஸோ நீங்களும் இங்க இருந்து கிளம்பிடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சின்ன பையன் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னு பாக்குறான். ஆனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது சேச்சா இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கிரையான் வச்சிருப்பான் இல்லையா அதை பாதியா உடைச்சு சின்ன பையன்ட்ட கொடுக்க அவன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இது எனக்கு தானா அப்படின்னும் போது உனக்கு தான், சேஃபா யூஸ் பண்ணிக்கோ, நான் என்னுடைய ஓல்டு மேனை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த சின்ன பையனுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு மனசே இல்ல. அதனால நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ அதனால 3 பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு ஓல்டு மேன் நின்று ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓல்டு மேன் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவரை பிடிக்கலான்னு போக அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தூக்கி ஒரு அடி அடிச்சிடுறாரு. யாரடா ஓல்டு மேன் சொன்ன, எனக்கு வெறும் 70 வயசு தாண்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. இவரும் அப்ப நம்மளுடைய ஓல்டு மேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே பாக்குறான். அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கிடக்குது. அதுல லைப்ரரியை பத்தி போட்டிருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்க. அப்படின்னா ஓல்டு மேனை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லைப்ரரியில இருக்கும். ஸோ நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரியை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, நம்ம இப்படியே போனா லேட் ஆகுமே அப்படின்னதும் டக்குன்னு காலில் வந்து வீல் மாதிரி வரைய அப்புறம் என்ன அதுல அப்படியே வேகமா லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. ஸோ லைப்ரரிக்கு வெளியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லைப்ரரியனுடைய போட்டோ ஒட்டி இருக்குது. இதை பார்த்து இந்த சின்ன பையன் ஐயோ இவரா அப்படின்னு ஷாக்காகிறான். ஹீரோவும் ஏன் ஷாக்காகிற அப்படின்னு கேட்கும்போது உள்ள வாங்க உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போக உள்ள அந்த லைப்ரரியனை காமிக்கிறாங்க. அவனுடைய பேரு வந்து கேரி. ஸோ அந்த கேரிக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு சூப்பரான கதை எழுதிடணும், சூப்பரா அந்த ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு நாவலை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதையை வந்து உருவாக்கியிருப்பான். அதை எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஆனா யாருக்குமே அதை கேட்க பிடிக்கல போல. அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சின்ன பையன் மூசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ அந்த கேரிக்கு சின்ன பையனை நல்லா தெரியும் போல. என்னப்பா தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னுடைய அம்மா எப்படி இருக்காங்க, அது போக உன்னுடைய குட்டி பெட் அனிமலும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்ப தான் அவர் எழுதின அந்த புக்கெல்லாம் பாக்குறாரு. ஸோ அந்த பேப்பர் எல்லாம் பாக்குறாரு. எடுத்து பார்த்தா அதுல இருக்கிற கேரக்டரை பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து இவரை மாதிரியும் கூடவே இந்த சின்ன பையனுடைய அம்மாவை உள்ள இருக்கிற கதையோடைய ஹீரோயின் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுமே அந்த சின்ன பையன் கிட்ட உன்னுடைய அம்மா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னதும் டக்குன்னு அந்த கேரி அதை பிடிங்கி அது ஒன்னும் அவளுடைய அம்மா கிடையாது, என்னுடைய கற்பனை கதையோடைய இளவரசி, அவளை பத்தி நீ பேசக்கூடாது, ஆமா எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒருத்தங்களா கண்டுபிடிக்கணும் ஓல்டு மேனை, ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு வந்திருக்கோம் போது என்னது கண்டுபிடிக்கணுமா, அந்த சர்வீஸ்லாம் இங்க பண்றது கிடையாது, இது லைப்ரரின்னு நினைச்சீங்களா இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. உடனே இந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, என்னுடைய அம்மா உங்களை பத்தி நிறைய நல்ல விதமா சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு, ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது என்னது உன்னுடைய அம்மாவே அப்படி சொன்னாங்களா, அப்படின்னா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே, சரி கவலைப்படாத நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இந்த கேரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இந்த கேரிக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். அதனால தான் அவர் எழுதின கதைக்குள்ள இருக்கிற இளவரசிக்கு கூட ஹீரோயின் மாதிரியே பேஸ் கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றத ஒத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சரி சொல்லு யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்ல உடனே இவர் ஓல்டு மேனை டைப் பண்றாரு. கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க,
குறிப்பிட்ட ஏதாவது சொல்லுங்க, பேர் ஏதாவது தெரியுமானும் போது பேர்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் வந்து இந்த பிளானட்ல தான் இருக்கிறாரு அப்படின்னதும் உடனே இந்த கேரியும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஓல்டு மேன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ண கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கு மேல காமிக்குது. பாத்தீங்கல்ல இவ்வளவு அதிகமா காட்டுது. அதனால நீங்க ஸ்பெஷலா ஏதாவது சொன்னா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவருக்கு நாங்க அவரை தேடி வந்திருக்கோன்றது தெரியாம இருந்திருக்கலாம். சோ நம்மளை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொன்னா கண்டிப்பா அவர் என்ன தேடி வருவார்ல அப்படின்னதும் உடனே கேரிய பாத்தீங்களா தேடி வந்துருவாரு. ஆனா உங்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரியணும்னா ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு வானத்துல போய் உங்களை பத்தி எழுதி போட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இந்த ஐடியா செமையா இருக்குது, இதனாலதான் உங்களை ஜீனியஸ்ன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனையும் கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. இங்க இந்த கேரியோ சரியான முட்டா பயலா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த புக் இருக்கு இல்லையா அதை பப்ளிஷ் பண்ணணும்ன்றதுக்காக ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வாயிலேயே நுழைய முடியாத இந்த பேரெல்லாம் எப்படி நாங்க பப்ளிஷ் பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. அதனால சோகமா ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னா இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கீழே அவனுடைய கிரையானை வச்சு ஒரு பிளேனே வரைஞ்சிட்டு இருக்கிறான். அவளை தான் பார்த்து மிரண்டு போயிடுறாரு. என்னடா இது ஹரோல்ட் அண்ட் தி பர்பிள் கிரையானா இது அப்படின்ற மாதிரி சாக்காகி பாக்குறாரு. சோ இவருக்கு இந்த கதையை பத்தி தெரிஞ்சிருக்குது போல. அதே சமயத்துல எங்க பிளேன் வந்து உண்மையா வந்துடுச்சு இல்லையா, சோ அதனால அதுல அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஊருக்குள்ள ஓட்டுறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்து சாக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே வானத்துக்கு பறந்து இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை எழுதி ஓல்டு மேன் எனக்கு கால் பண்ணுங்க, நான் தான் ஹரோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் அம்மாவுடைய நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. அதே டைம்ல பெட்ரோலும் தீர்ந்து போக கரெக்டா பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பேராசூட் வரைஞ்சி சேஃபா இப்படியே லேண்ட் ஆக்கிடுறாங்க. சோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ வந்து சூப்பர் மார்க்கெட்ல தானே வேலை பாக்குறா. அந்த டைம்ல அவளுக்கு போன் கால் வருது. சோ யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு ஓல்டு மேன் கால் பண்றாரு. இந்த மாதிரி உங்க நம்பரை வந்து நான் ஸ்கைல பார்த்தேன், சோ நானும் ஒரு ஓல்டு மேன் தான், நீ என்னுடைய ஓல்டு லேடியா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. யாரையா நீங்க போனை வைங்க அப்படின்னு கட் பண்ணிடுறா. பார்த்தா ஒவ்வொருத்தரா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நம்பரை வந்து எழுதி போட்டான் இல்லையா. சோ அதே டைம்ல இந்த சைடு நம்ம சின்ன பையனை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வரான். யாருக்கும் தெரியாம கிளாஸ் ரூம் போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 திமிரு பிடிச்ச பசங்க வந்து நம்ம சின்ன பையனை பிடிச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த விசில கொடுத்துரு, ஏதோ அதை ஊதுனா கண்ணுக்கு தெரியாத உயிரினம் வந்துரும்ன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கியாமே, ஒழுங்கா கூடன்ற மாதிரி சண்டை போட இதை வந்து அங்க உள்ள டீச்சர் பார்த்துட்டாங்க. அதனால 3 பேரும் வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு போலான்ற மாதிரி கூட்டிட்டு போயிட அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் மூசும் பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்காங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க தானே ஹீரோயின் ஒர்க் பண்றாங்க, ஹீரோயினுடைய நம்பரை தானே எழுதி போட்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது கால் வந்திருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராங்க. அதே சமயத்துல இங்க இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட என்னங்க உனக்கு நிறைய கால் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணாம வேலை பார்க்க மாட்டீங்களான்னும் போது என்னன்னு தெரியல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க, சோ மன்னிச்சிருங்கன்னும் போது இங்க பாரு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பல வருஷம் இங்க வேலை பார்த்து தான் மேனேஜரா வந்திருக்கிறேன், சோ நீயும் அந்த மாதிரி உழைச்சா தானே மேல வர முடியும், அதனால போன்லாம் அதிகமா பேசாம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு எல்லா பாக்ஸையும் எடுத்து வை சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். அவங்களும் பாத்தீங்கன்னா வேண்டா இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க. சோ ஒரே வெறுப்புல வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் மூசும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னும் போது இல்ல உங்களுக்கு போன் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஓ நீங்க பண்ண வேலை தான் அதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டென்ஷன் ஆகும்போது மறுபடியும் போன் கால் வருது. அட்டென்ட் பண்ணா பிரின்சிபல் வந்து கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்க பையன் வந்து சண்டை போட்டுருக்கான், சோ நீங்க அவனை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னதும் ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. இந்த உடனே வரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு வேலை வேற இருக்குது நான் எப்படி போவேன்னும் போது உடனே டக்குன்னு நம்ம ஹீரோவும் மூசம் எந்திரிச்சு யாருக்காவது உதவி தேவைப்பட்டா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சோ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. பரவாயில்லையே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரொம்பவே சிம்பிள் வேலை தான், இந்த பாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த செல்ஃப்ல வைக்கணும் சரியா அப்படின்னதும் ஓ இதுதானா இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்களுடைய பையனை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட இவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்ணவே முடியல, செம போர் அடிக்குது, என்ன வேலைடா இது இவ்வளோ போர் அடிக்குது, நம்மளாலலாம் இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் அந்த மூஸ் பயபுள்ள இருக்கான்ல அவன் டிவில வந்து உண்மையான மூஸோடைய வீடியோ வந்து பிளே ஆகுறத பார்த்ததும் அப்படியே எமோஷனல் ஆகி அங்க உள்ள ஹெட்போனை போட்டுக்கிட்டு அதை வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதே டைம்ல நம்ம ஹீரோவும் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா வந்து மேல எதையோ எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல அவங்களுடைய காலில் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஷூ செக்ஷன்ல இருந்த ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த பூமாலாம் அங்க இருக்காதா அப்படின்ற மாதிரி விசாரிக்க இங்க இல்லைன்னா கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே பூமா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஒரு பொம்மை ஹெலிகாப்டர்ல உட்காந்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ரெக்கெல்லாம் அரைஞ்சு விட்டுட்டு போயிட்டான், அதுவும் பறக்க ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான் அந்த இடமே அட்டகாசமா மாற ஆரம்பிக்குது. அந்த ஹெலிகாப்டர் பறக்க அதுல உள்ள குழந்தைய அவங்க அம்மா பிடிக்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் அந்த ஹெலிகாப்டரை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரகலையா போகுது. அது பத்தாதுன்னு உண்மையான பூமா இருக்குல்ல அது வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம
ஹீரோ தான் வரைஞ்சிருந்திருப்பான். பூமா ஷூ கேட்டதுக்கு பதிலா பூமாவையே வர வச்சுட்டான். இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சின்ன பையனை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஆனா அங்க நிறைய கூட்டம், ஆம்புலன்ஸ், போலீஸ்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளவுதான் ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. வேக வேகமா உள்ள போக நீங்க ஏதாவது பண்ணி தொலைச்சிங்களா அப்படின்னு சாக்காக கரெக்டா மேனேஜர் வந்து யார் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியல, யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல மாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கவும் நம்ம ஹீரோ யாரும் பயப்படாதீங்க நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்ல என்னன்னு போய் பார்த்தா அந்த பூமானு பொம்மையை கடிச்சிட்டு இருக்குமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன ஹீரோயினுடைய வேலையும் போயிடுச்சு. ஸோ இப்போ மொத்தமா வெளியில வந்துடுறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் வந்து செம டென்ஷனா இருக்க. அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, அம்மா உங்களுக்கு தான் இந்த வேலை பிடிக்காது இல்ல, உங்களுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணாதான் நினைச்சுக்கோங்க, அது போக அவங்களுக்கும் இப்போதைக்கு யாருமே இல்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னதும் ஹீரோயினும் நீ சொல்றபடி பார்த்தா ஒரு விதத்துல இதுவுமே கரெக்ட் தான், எனக்கும் அந்த வேலை பிடிக்காது, எப்படியோ போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று ஞாபகம் வரும். அதாவது ஹீரோயின் வந்து மியூசிக் வாசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க கிட்ட ஐஸ்கிரீம் வாங்குங்கன்ற மாதிரி சொல்லி திசை திருப்பிட்டு இவன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய பியானோவை வர வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பார்த்து சாக்காக வாங்க வந்து வாசித்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மெய் மறந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு சூப்பரா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா அவ பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. அதே சமயத்துல போலீஸும் பாத்தீங்கன்னா அவளை தேடிட்டு இருக்குது. ஏன்னா சிசிடிவில மாட்டிருப்பா, நிறைய வில்லங்கத்தனமான வேலை எல்லாம் பார்த்திருப்பா இல்லையா, அதனால போலீஸும் அவளை தேடிட்டு இருக்குது. ஸோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயின் வாசிக்கிற மியூசிக்கை எல்லாருமே மெய் மறந்து கேட்டுறாங்க. முடிச்சதுமே எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த கேரி வந்துடுறாரு, அதான் அந்த லைப்ரரியன். ஸோ அவங்கள பார்த்து இந்த சின்ன பையன் சாக்காக அவர் வந்து இப்போ நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஹீரோடைய அந்த ஓல்டு மேனை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இனிமேல் ஹீரோவை பாத்துக்கிறேன், நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல இந்த சின்ன பையனுக்கு சந்தேகமா இருக்கும். இல்ல இது நம்புற மாதிரி இல்லன்ற மாதிரி போவான். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்துட்டாரு, கண்டிப்பா அவரு ஹீரோவை பார்த்துப்பாரு, நமக்கு நிறைய வேலை இருக்குதுல்ல, வா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்க இந்த கேரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட அந்த புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது அந்த ஆத்தர் எழுதின புக்கை பத்தி. ஸோ அதுல தானே நம்ம ஹீரோவும் இந்த மூவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இவங்களும் சாக்காகிறாங்க. இங்க பாரு இந்த உலகத்துல இருந்து தான் நீங்க வந்துட்ட, அதுவும் அந்த கிரையான்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ஸோ அது மூலமா தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற அப்படி இப்படி நிறைய சொல்ல ஆரம்பிக்க இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த புக்கை செக் பண்றாங்க. அதுல இருக்கிறது இவங்களுடைய கதை தான். அப்படின்னா இந்த புக்கோடைய ஆத்தாரை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன்னா, ஸோ நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது கரெக்டா அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய பேரை கத்திக்கிட்டே வர நம்ம ஹீரோவும் பார்த்துட்டா. அவள் தான் கடைசியா அந்த பொண்ணு வந்து இவங்க கூட ஒன்று சேர்ந்துடுறா. எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த உலகம் ரொம்பவே மோசம்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸ் வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எதுக்கு அவளை பிடிக்கிறீங்க, அவ என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல அவளை தான் இப்ப அடுத்தது இவங்களையும் பாத்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கிரையானையாவது என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, ஒழுங்கா சத்தம் போடாம அந்த ஜெயிலுக்குள்ள கடங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மூஸ் வந்து கதறான், என்னடா இது இந்த உலகம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி விடுங்க நம்ம புதுசா ஏதாவது ஒரு பிளான் போடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு அக்யூஸ்ட் வந்து கூட்டிட்டு வராங்க ஜெயில போடுறதுக்கு. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கான்ல அவ போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசி திசை திருப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம மூஸ் வந்து வெளியில ஓடி எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த கிரையானை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுறான். உடனே போலீஸ் வந்து இவனை பிடிக்க வருது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ பாத்தீங்கன்னா இவன் ஹீரோ இருக்கிற செல்லுக்கு வந்துடுறான். போலீஸ் எல்லாம் சும்மா விடுவாங்களா, உங்களை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாவியை போட்டு திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ பெரிய பூட்டா வரைஞ்சு அந்த இடத்துல போட்டுடுறான். ஸோ இதை பார்த்தா அந்த அக்யூஸ்டும் ஷாக்காக அப்புறம் என்ன இந்த செவுத்தை உடைச்சிட்டு வெளியில போனோம் இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய ஸ்டீல் பால் மாதிரி வரைஞ்சி அதை வச்சு இந்த செவுத்தை உடைச்சிட்டு எல்லாருமே வெளியில போறாங்க. இந்த அக்யூஸ்டும் நான் சீக்கிரமா கடைக்கு போய் நிறைய கிரையான்ஸ் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன்ல நம்ம சின்ன பையனை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சோகமா கிளாஸ் ரூம்ல உட்காந்து டிரா பண்ணிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா வெளியில பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோ மூஸ் ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பைக்ல போறாங்க. இதை பார்த்த இவன் நானும் சீக்கிரமா அவங்க கூட ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் கிட்ட நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த திமிரு பிடிச்ச பசங்க 2 பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து சின்ன பையனை பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு தான் நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு உன்னுடைய விசில் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைம் அந்த விசிலையும் பிடுங்கி இவனையும் ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டுடுறாங்க. ஸோ இவன் வந்து தட்டி தட்டி பார்க்கறான், திறக்கிற மாதிரியே இல்லை. அப்பதான் அவனுடைய பாக்கெட்டை நோட் பண்றான். அதுல நம்ம ஹீரோ பாதி கொடுத்த அந்த கிரையான்ஸ் இருக்குது. இங்க வெளியில நின்னுகிட்டே இவனுங்க வந்து இந்த விசில ஊதுனா எப்படா டிராகன் வரும், பைத்தியக்காரனா இருப்பான் போல அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில ஊத உள்ள கதை உடைச்சிட்டு ஒரு டிராகன் வருமா, அதாவது சிங்கம் கழுகு அது போக அந்த முதல்ல 3த்தையும் சேர்த்த ஒரு உயிரினம். மிரண்டு போயிடுறாங்க. டே உண்மைதாண்டா அப்படின்னு பயந்து அவங்க தெரிச்சு ஓடிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டீச்சரும் வந்துடுறாங்க. அவங்களையும் இந்த டிராகன் பாத்தீங்கன்னா வாளால
அடிச்சு உள்ள தள்ளிடுது. இங்க இந்த சின்ன பையனால நம்பவே முடியல, நான் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியே, சரி நீ யாரு கணக்கும் தெரியாம மறைஞ்சு போயிரு சரியா அப்படின்னு அதை மறைய வச்சு இந்த விசிலையும் எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன நேரா வேகமா வெளியில வந்து நம்ம ஹீரோவையும் மீட் பண்ணிட்டு நானும் வந்துட்டேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எங்களுடைய ஆத்தரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவரை மீட் பண்ணாதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சின்ன பையனும் அதை பாக்குறான். பார்த்துட்டு இந்த அட்ரஸ்க்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஆத்தரோடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறத இந்த கேரி வந்து நோட் பண்ணிடுறான். இவங்க இங்க தான் இருக்காங்களா, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி எப்படியும் அந்த ஆத்தரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா அந்த ஓல்டு மேனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினா உள்ள இருந்து ஒரு லேடி வந்து யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓல்டு மேனை நாங்க பார்க்க வந்திருக்கோம், அந்த ஆத்தர் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ அவரா, அவர் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஸோ அவர் இறந்து போனதுனால தான் இவங்களுடைய உலகத்துல அந்த ஓல்டு மேனோடைய வாய்ஸ் வந்து கேட்காம போயிருக்கும். ஸோ அப்படியே மனசொடைஞ்சு போயிடுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பரபரப்பா வராங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து நியூஸ் போயிருக்கும். அதனால இங்க வந்து அவனை தனியா கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, எதுக்கு ஸ்கூலை விட்டு இங்க ஓடி வந்த அப்படின்னும் போது இல்லம்மா ஹீரோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த ஓல்டு மேனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னதும் இங்க பாரு நீ காருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, அதுல இருந்து நான் தான் என்னுடைய பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு அவன்கிட்ட இந்த மேஜிக் அதுன்னு சொல்லி அவனுடைய மனசை குழப்பாதீங்க, இனிமேல் எங்க வாழ்க்கைக்குள்ள வராம இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய நம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சு போகுது. ஏன்னா அவன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கான காரணம் என்னன்னா அந்த ஓல்டு மேனை எப்படியாவது பாத்துறணுன்றதுக்காக தானே. ஆனா அவரே இப்போ இல்ல அப்படின்னா நம்பிக்கையே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவனுடைய நம்பிக்கையை இழந்ததுமே அவன் வரைஞ்ச அந்த கிரையான்ஸ்ல வரைஞ்சிருப்பான் இல்லையா, அந்த வண்டி வந்து அப்படியே காணாம போகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த மூசும் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் டிராயிங்ஸ் தானே. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இன்னுமே வந்து போய் அப்படியே ஒரு பாலத்துக்கு பக்கத்துல வரான். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிரையானை தூக்கி தூர போலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா கேரி வந்து ஸ்டாப் பண்றாரு. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம சின்ன பையனும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய கார் டயரும் இந்த கிரையான்ஸ் மூலமா தானே வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது போனதுனால இந்த காரும் பிரேக் டவுன் ஆகிரும். அவங்களும் வந்து பாக்குறாங்க என்னடா டயரை காணும், ஏதோ பர்பிள் கலர்ல மட்டும் இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆனா சின்ன பையனுக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்ற மாதிரி. அதே சமயத்துல நம்ம ஹீரோவா அந்த கேரி கூட்டிட்டு போறதையும் பாக்குறான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்து போய் கிடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம சின்ன பையன் ஹீரோவுக்கு ஏதோ தப்பு நடக்குது, நம்ம தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னதும் இங்க பாரு அவரை பத்தி பேசாத, ஃபர்ஸ்ட் உன்னோட விசில கொடு, நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட அவனும் பார்த்தீங்கன்னா சோகமா கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ணா இந்த சைடு கேரியை காமிச்சா அவன் நம்ம ஹீரோவை அவனுடைய லைப்ரரிக்கு கூட்டிட்டு வந்து நல்லா மண்டையை கழுவுறான். இங்க பாரு இதுக்கப்புறம் நான் உனக்கு வழி காட்டுறேன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே புரியுது, அந்த கிரையான் இருக்குல்ல அது ரொம்பவே பவர்ஃபுல், இனிமேல் அதை நான் யூஸ் பண்றேன், அதை கூட என்கிட்ட அப்படி நைஸா கேட்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி சோகத்துல இருக்கான் இல்லையா, அதனால அந்த கிரையானை எடுத்து கொடுத்துடுறான். அதே சமயத்துல இந்த சைடு இந்த சின்ன பையனை காமிச்சா அவன் அவனுடைய அம்மாவுக்கு தெரியாம சைடு வழியே இறங்கி வந்து சைக்கிள்ல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வரான், அதாவது அந்த லைப்ரரிக்கு. அப்போ அங்க லைப்ரரியில காமிச்சா நம்ம ஹீரோ கிட்ட கிரையான் வாங்கினா இந்த கேரி அப்படியே வில்லத்தனமா மாற ஆரம்பிக்கிறான். பழங்காலத்து செவரு மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சு அதுல நம்ம ஹீரோவை லாக் பண்ணி வைக்கிறான். இது என்ன பிரேஸ்லெட் நல்ல வித்தியாசமா இருக்குது என்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது இதை லைஃப் லாங் நீ போட்டிருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கே புரியுது ஐயோ இவன் நம்மளை ஏமாத்திட்டான்ற மாதிரி. அதே சமயத்துல இந்த சின்ன பையனும் இது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே லைப்ரரிக்குள்ள மெதுவா வரலான்னு பார்க்கும்போது கரெக்டா இவர் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன சின்ன பையனையும் அதில் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல பெருசா ஒன்று வரைகிறாரு, பள்ளம் மாதிரி வரைஞ்சி நீங்க இங்கேயே கடங்க, எனக்கு முடிக்கப்படாத நிறைய வேலை இருக்குது, இன்னும் நிறைய பேர் ஃபெயிலியர்னு சொன்னாங்கல்ல, அவங்க மத்தியில நான் யாருன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்து அவனுடைய கார் எடுக்கலான்னு போறான். சேச்சா இனிமேல் கார்ல போக கூடாது அப்படின்னு காரை தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு பயங்கரமான வண்டி வரைவான் அப்படின்னு பார்த்தா குதிரை வண்டி வரைகிறான், பழங்காலத்து வண்டி. ஏன்னா இவனுடைய ஆசையே இவன் எழுதுன அந்த கதை வந்து பெரிய ஃபேமஸா ஹிட் அடிக்கணும்ன்றது தானே. ஆனா யாருமே அதை வந்து புரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க, அதனால நானே அந்த உலகத்துக்கு காட்டுறேன்ற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுத்திருந்திருப்பான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயின் காமிச்சா அவங்க அவனுடைய பையனுடைய ரூமை செக் பண்ணி பார்த்தா அவனை காணும். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருப்பான். இந்த சின்ன பையன் கிட்ட எல்லாமே என்னாலதான், எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னதும் நம்ம சின்ன பையன் என்ன சொல்றானா, இல்ல உங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சீங்க, உங்க மேல இருந்த நம்பிக்கையை நீங்களே இழந்தது தான் இங்க ஒரு பெரிய தப்பு, சோ உங்களை நம்புங்க, ஏன்னா அந்த கிரையான் உங்களுடைய நம்பிக்கையினால தான் செயல்படுது அப்படி இப்படின்னு மோட்டிவேட்டா பேசி அவனுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு பாதி கிரையான் எடுத்து காமிக்கிறான். அவ்வளவுதான் ஹீரோவுக்கு இப்பதான் சந்தோஷமே வருது. அதனால ஃபுல் நம்பிக்கையோட இப்போ அங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு பலூன் மாதிரி வரையறான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வருது, அதுல இருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த
அந்த சின்ன பையனை காணோன்றதுக்காக வீட்டுக்கு வெளியே வந்து வேகமாக கார் எடுப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுடைய வீட்டோடைய பெயிண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் நம்பிக்கை வச்சதுனால எது மறைஞ்சு போச்சோ அது எல்லாமே மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்து அவங்க சாக்காக்குறாங்க. அப்படின்னா ஹீரோ சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு மறந்து போறாங்க. ஸோ கட் பண்ண அந்த சைடு இந்த கேரியை பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை வண்டியில வந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஒரு கயிறு மாதிரி வரைஞ்சி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பலூன்ல இருந்து சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. அவ்வளவுதான். இப்போ 2 பேருக்கிட்டே அந்த கிரேயான்ஸ் இருக்குல்ல, அதனால சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் வந்து ஒரு கோடாரிய வரைய அதை தூக்கி ஹீரோ மேல வீச ஹீரோ டக்குன்னு ஒரு மரத்தை உருவாக்குறான். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான சண்டை வந்து போயிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உருவாக்கி சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதில் அவர் பறந்து போய் விழவும் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற அந்த கிரையானை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருனா இது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுரா, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அதை வாய்க்குள்ள போட்டு உழுங்கிட்டுறாரு. அச்சச்சோ உழுங்கிட்டாரே, பெண்ணாக போகுதோ அப்படின்னு பார்த்தா அவருடைய கையெல்லாம் அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவருடைய பவர் ஒட்டு மொத்தமாக யூஸ் பண்ணி அந்த இடத்தையே அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாரு. இந்த டைம்ல கரெக்டாக ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஃபுல்லுமே நம்புறாங்க இல்லையா, அதனால நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னதும் ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே இந்த கேரியை பார்த்தீங்கன்னா அடியே அழகியே, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீ என் கூடவே வந்துடுறியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னதும் ஹீரோயின் எடுப்பாங்க பாருங்க ஜூட்டு, ஐயோ நாளாம் வரலங்கன்ற மாதிரி ஓடிட. சரி ஓகே, எல்லாருமே என்னை அவமானப்படுத்திட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் நான் யாருன்றதை காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த இடமே அப்படியே தீ குழம்பா மாறிடுது. எல்லாரும் ஒவ்வொரு சைடா இருக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட, ஓ நீங்களும் வந்துட்டீங்களா, ஸோ மொத்தமா எல்லாருடைய கதையும் நான் முடிக்க போறேன், எனக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை மாத்த போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த விசில நம்ம சின்ன பையன் கொடுக்கவும் அதை அவன் ஊதுனதுமே வேகமா அந்த டிராகன் வந்து பறந்து வருது. பறந்து வந்து இந்த கேரி அட்டாக் பண்ண வர அவன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து தடுத்து ஒரு வலைய வச்சு அந்த டிராகனையும் பிடிச்சிட்டான். நீங்க ரொம்ப ஆடிட்டீங்க, இப்போ நான் ஆட வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு மறுபடியும் டயலாக்கா பேசிட்டு இருக்க. இந்த டைம்ல நம்ம முள்ளம் பன்றி பொண்ணு இருக்கா இல்லையா, ஃப்ரெண்டு பொண்ணு, அவன் என்ன பண்றானா மோப்பம் பிடிச்சி கல்லுக்கு மேல மாட்டிட்டு இருக்கிற இவங்களுடைய மிச்சம் அந்த கிரையானை வந்து எடுத்து கொடுக்குறா. ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ என்ன ட்ரா பண்ணுறான்னா அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவன் வித்தியாசமாக யோசிப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்பைடர் ஃப்ளையை வந்து ட்ரா பண்ணுறான். ஸோ இதை பார்த்த இந்த கேரியும் என்னது இது, இதால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை பற்றி குறைச்சி எடை போட, ஆனால் அந்த ஸ்பைடர் ஃப்ளை என்ன பண்ணிடுதுன்னா அவனுடைய வாய்க்குள்ளே போயிடுது. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரவும் டக்குன்னு நம்ம மூசை வேகமாக அனுப்பிவிட அவன் உண்மையான உருவத்துக்கு மாதிரி இவனை வந்து ஒரு மோதுவான். அவ்வளோதான், அந்த ஸ்பைடர் ஃப்ளை வந்து அந்த கிரையானை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய பவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இல்லையா. ஸோ அப்படி போனதுனால மறுபடியும் அந்த இடமே நார்மல் ஆகுது. ஸோ இவன் அப்படியே தோத்து போய் கீழே உட்காந்துட்டான். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஆனால் நம்ம ஹீரோ அந்த கேரியை பார்த்து பக்கத்தில் வந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னும் போது இங்கே பாரு, நான் எனக்கு ஏற்ற உலகத்தை உருவாக்க நினைச்சேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உண்மைக்குமே நான் தோக்குறதுக்காக தான் பிறந்தவன் போல அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு கதவு மாதிரி ஓப்பன் பண்றான். அதாவது இந்த கேரியோடைய ஆசை என்னன்னா அவனுடைய கற்பனை உலகத்தை இங்கே கொண்டு வரலாம்னு நினைச்சான். ஏன்னா யாருமே அவனை மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த உலகத்தையே நம்ம ஹீரோ அவனுக்காக உருவாக்கி கொடுக்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு போறா. ஸோ அந்த கேரி தானே அப்படி உருவாக்கி இருப்பான். ஹீரோயினும் சாக்காகிட்ட யார் இது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள என்ட்ரி ஆனதுமே மறுபடியும் அந்த காஸ்டியூமுக்கு வந்துடுறான். ஸோ ஹீரோவை பார்த்து சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து கதவை மூடிட கொஞ்ச நேரத்தில் உள்ள போயிட்டு வெளியில வந்துருவான்ற மாதிரி கதவை மூடி இருப்பான். ஆனால் அதுக்குள்ள இந்த டிராகன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிருதுன்னா அந்த கதவை வந்து எரிச்சிடுது. அவ்வளோதான், உள்ளேயே நம்ம கேரி வந்து வசமா மாட்டிக்கிட்டான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது மொத்தமா எல்லாருமே எங்க வராங்கன்னா ஸோ அந்த ஆத்தர் இருக்காங்க இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஹெரால்டை பத்தி என்னென்ன டிராயிங் வந்து ஆத்தர் வரைஞ்சிருக்கிறாருன்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதுல நிறைய டிராயிங்ஸ் வந்து அதுல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆக அந்த இடத்துக்கு அந்த ஆத்தருடைய ஒய்ஃப் வராங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, என்ன எதுக்கு உருவாக்குனாருன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னதும் இங்க வா உனக்குன்னு ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த லெட்டரையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெட்டரை வாசித்து பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, டியர் ஹெரால்ட், ஒரு நாள் நான் எதுக்கு ஒன்று உருவாக்குனேன்ற ஆர்வம் வந்து உனக்கு வரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பற்றி நான் அவன்கிட்ட இப்போ சொல்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் நீ ஒரு சாதாரண பையனும் ஒரே ஒரு கிரையானும் மட்டும்தான் உன்னை வச்சு இமேஜின் பண்ணேன். ஸோ அதை வச்சு எல்லார்கிட்டையும் உன்னை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா உன்னுடைய லைஃப்பில் நீ எடுக்கிறது தான் முடிவு. நீ என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி தான் நீ முடிவெடுப்ப, அந்த மாதிரி தான் நீ வரையணும், அந்த மாதிரி தான் நீ எல்லாத்தையுமே மாற்றுவ. ஸோ எல்லா மக்களையும் உன்னை வச்சு நான் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும்
மட்டும்தான் வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையே. ஸோ அந்த மாதிரி தான் நீ இப்போவும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற, இனிமேலும் இன்ஸ்பயர் பண்ணுவேன் நம்புறேன் அப்படி இப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல, ஸோ உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு கதவு மாதிரி வரைகிறான். ஸோ அவனுடைய உலகத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ என்னுடைய உலகம் அதுதான், அங்கே தான் நான் பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவனுடைய உலகத்துக்கு போக போகிறான். ஸோ ஹீரோயினும் சின்ன பையனும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்படி உள்ள என்ட்ரி ஆனதுமே அந்த மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பழைய உருவத்துக்கு வந்துடுது. அதே மாதிரி நம்ம சின்ன பையனும் ஹீரோவுக்காக ஒரு கலரான கிரையான்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறான். ஸோ சீக்கிரமாக உங்களை முடிஞ்சா நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த உலகத்துக்குள்ளே போக, ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே பழையபடி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடியா, நம்மளுடைய உலகத்தை நம்ம கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கலர் கிரையான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பயங்கர கலராக மாற்றுற மாதிரி காமிச்சு அங்கே சீன் கட் ஆகுது. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய வீட்டில் உட்காந்து பியானோ வாசித்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த பெட் அனிமல் இருக்கு இல்லையா, அதான் அந்த பறக்கும் டிராகன், அதுவும் அங்கே தான் இருக்குது. ஸோ குடும்பமாக மொத்தமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கேரி இருக்கான் இல்லையா, அவன் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற ஹீரோயின் கிட்ட எப்படியோ அவங்கள ஸ்டாப் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய லவர் கூட சேர்ந்து மறைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா என்னுடைய கதை அப்படின்னு இவன் புலம்புற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சு இல்லையா. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்கள் வீட்டில் நிறைய சுட்டி குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த படத்தை தாராளமாக போட்டு காமிக்கலாம், நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியோடைய நேம் வந்து மிஸ்டர் ஐசோவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.